வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற ஒரு டாப் 5 கார்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 கார்களும் என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் கார்கள், அதாவது சின்ன கார்கள். ஒரு சில காரை தவிர்த்துட்டு மீதி கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா விலை அடிப்படையிலுமே 10 லட்சத்துக்குள்ளே வரக்கூடிய கார்கள், சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற கார்கள். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல டாடா டியாகோ ஈவிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டியாகோ ஈவியில் ஆல்ரெடியே வந்து மாடல் வந்து இருக்குது. இப்போ ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக நம்ம எதிர்பார்க்கலாம்னா, ரீஃப்ரெஷ்டு அந்த நோஸ், பிளாங்க்ட் ஆஃப் கிரில் செட்டப் வந்து வருது. அந்த ஃப்ரண்ட் டிசைனே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. பம்பர் செட்டப்பை வந்து மாற்றுறாங்க. ஏரோ எஃபிஷியன்ட் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐப்ரோ மாதிரி எல்இடி டிஆர்எல் சிக்னேச்சர் லைட்டு வர மாதிரி வந்து தராங்க. இந்த காரில் பேட்டரி பேக் அப்படின்னு போனோன்னா 19.2 கிலோவாட் மற்றும் 24 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அநேகமாக வந்து 30 கிலோவாட் பேட்டரி பேக் ஆப்ஷனும் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ரேஞ்ச் பார்த்தோன்னா 280 300 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்டீரியராக உள்ளே போகிறப்ப டேஷ்போர்டை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அதேமாதிரி அப்போல்சியோட டிசைன் வந்து மாறுது, பேர்டன் வந்து மாற்றுறாங்க. 10.25 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியோடு வந்துடுது. சேஃப்டிக்காக பார்த்தோன்னா 6 ஏர்பேக், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 7.99 லட்சத்துலேருந்து 11 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்த கார் மாடல் பார்த்தோன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனம் VF3 அப்படிங்கிற ஒரு சின்ன காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. வின்ஃபாஸ்ட்டில் ஆல்ரெடியே VF6 மற்றும் VF7 இந்த 2 கார்கள் வந்து இருக்குது. இப்போ MPV ரக காரையுமே இந்தியாவில் விற்பனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆல்ரெடி விற்பனையில் இருக்க 3 கார்களுமே விலை அடிப்படையில் அதிகமான விலையில் இருக்கக்கூடிய கார்கள் தான். ஆனால் அந்த வரப்போகிற VF3 அப்படிங்கிறது சின்ன காராகவும் இருக்க போகுது. என்ட்ரி லெவல் காரில் விலையும் கம்மியாக இருக்க போகுது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 8லேருந்து 10 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. பாக்ஸி டிசைனில் வந்து இருக்கும். ரகடான ஒரு SUV லுக்கு இந்த காரில் நமக்கு வந்து வரும். லென்த் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா 4 மீட்டருக்குள்ளே தான், 3190 mm தான் லென்த் வரும். நல்லா ஹை ஸ்டாண்ட்ஸாக இருக்கிறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு அதிகம், 191 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம டிசைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலிஷான கிரில் செட்டப் வந்து வருது. நல்லா பீஃபியாக இருக்க மாதிரி பிளாக் கலரில் பம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளாட் வீல் ஆர்ச் வந்து கொடுக்குறாங்க. 16 இன்ச்சில் வீல்ஸ் வந்து தராங்க. பேட்டரி பேக் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா 18.64 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 210லேருந்து 215 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து தராங்க. அதாவது 10லேருந்து 70% 36 நிமிஷத்துலேயே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓரளவு பவர்ஃபுல்லான காராகவும் வந்து வருது. ரியர் வீல் டிரைவ் செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. 43.5 PS பவரையும் 110 Nm டார்க்கை வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சேஃப்டிக்காக மல்டிபிள் ஏர்பேக், ABS வித் EBD, ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் கிளஸ்டர் வந்துடுது. 10 இன்ச்சில் ஃப்ளோட்டிங் டைப்பில் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வசதி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வரும்பொழுது பேட்டரி ஆசியா சர்வீஸ் அந்த முறைப்படியும் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த கார் மாடல் பார்த்தோன்னா சிட்ரியா நிறுவனம் EC3 அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் ஆல்ரெடியே விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இன்னுமே விலை கம்மியாக கொடுத்தா மக்கள் மத்தியில் அது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால லைவ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியன்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி அந்த வேரியன்ட் வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப இந்த ஒரு வேரியண்ட்டை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்து இருக்காங்க. 10.30 லட்சம் ரூபாய் விலையில் இந்த வேரியண்ட் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ விலை குறைஞ்சது அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. கஸ்டமர்ஸுடைய தேவையை பொறுத்து இந்த வேரியண்ட் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பிளானில் வந்து இருக்காங்க. சிட்ரியான் வந்து அவங்க வந்து ஒரு தனி பிளான் வச்சுருக்காங்க. எப்படின்னா கஸ்டமர் சைட்லேருந்து எந்த வேரியண்ட்டை அதிகமாக கேட்குறாங்களோ அதை அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கை வச்சு தான் ஒரு வேரியண்ட்டை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த வேரியண்ட்டில் 29.2 கிலோவாட் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 300லேருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. 0லேருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தை 6.8 செகண்ட்ஸில் வந்து ரீச் பண்ணிடலாம். டாப் ஸ்பீடு 100+ நம்ம வந்து போகலாம். அடுத்த வேரியன்ட் பார்த்தோன்னா MG நிறுவனம் பிங்கோ அப்படிங்கிற ஒரு EV காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து MGயில் வந்து கோமட் இருக்குது, வின்ஸ்டர் இருக்குது. வின்ஸ்டருக்கு தான் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. கோமட்டுக்கு ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு போக போக குறைஞ்சிருச்சு. இப்போ கோமட்டை விட அடுத்த லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு 9லேருந்து 12 லட்சம் ரூபாயில் இருக்கிற மாதிரி பிங்கோ அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் வந்து ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் ஊலிங் அப்படிங்கிற பிராண்டில் விற்பனையில் வந்து இருக்குது. அதே காரை தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. வரப்போகிற இந்த காரில் 17.3 கிலோவாட் மற்றும் 37.9 கிலோவாட் அப்படின்னு ஒன்று வந்து ஷார்ட் ரேஞ்சு, இன்னொன்று வந்து லாங் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி 2 பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதிகபட்சம் 410 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
டியாகோ ஈவிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த கார் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க. எம்ஜி பிராண்ட்லேயே கோமட்டுக்கும் வின்சருக்கும் இன்டர்மீடியட்டாக இந்த கார் வந்து இருக்க போகுது. டிசைன் அடிப்படையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு டாய் கார் மாதிரி தான் வந்து இருக்குது. யூனிக்காக இருக்குது டிசைனு. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த ஃபைனல் கார் வந்து BYD நிறுவனம் டால்ஃபின் அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் வந்து கொஞ்சம் விலை அதிகம் தான். பட் BYD பிராண்டில் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து என்ட்ரி லெவல் ஒரு ஹேஷ்பேக் காராக வந்து இருக்க போகுது. இந்த காரோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஷார்ப்பான ஒரு டிசைன் தான். LED லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க, ஷார்ப் ஃபின் ஆண்டனா, ஸ்பாய்லரு, இந்த மாதிரி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டச் நமக்கு வந்து கொடுக்கும். பேட்டரி பேக்னு போகிறப்ப 44.9 கிலோவாட் மற்றும் 60.4 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 427 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 12.8 இன்ச்சில் ரொட்டேட்டிங் டைப்பில் டச் ஸ்க்ரீன் வந்து வரும். 5 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. கீலெஸ் என்ட்ரி வசதி வந்துடுது. ஆல்ரெடி யூரோ NCAPயில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான். 4 மீட்டருக்கு மேலேயும் வந்து வரும். 4290 mm லென்த் வந்து வரும். 2700 mm வீல் பேஸ் வந்து கொடுக்குறாங்க. 345 லிட்டர் கிட்ட பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. நன்றி.